ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நிகழ்ச்சி தயாரிப்பாளரான உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்க்க ஒரு போதகர் வந்தார். அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சொன்னார், நீ இருக்கிறது வந்து என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்க வேண்டிய ஒரு பொசிஷன். ஏதோ நீ வந்துட்ட, லேடியாக வேற இருக்கிற, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் வார்த்தையில் இருந்தது எல்லாமே ஒரு என்னுடைய பொசிஷன் மேலே ஒரு பொறாமையும், அவருக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும், அப்படியான எண்ணங்கள் தான் இருந்ததே ஒழிய பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. உண்மையில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள் எதை பற்றியும் அவருக்கு எந்த நாலேஜும் கிடையாது. ஆனாலும் அவர் நினைச்சாரு, அவர் வந்திருக்க வேண்டிய இடத்துல, அல்லது அவரை போல ஒரு போதகர் வந்திருக்க வேண்டிய இடத்துல நான் அநியாயமா வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை எடுத்துக்கிட்டார். நான் ஒன்றும் சொல்லலை, சிரிச்சிட்டே இருந்தேன். அவருக்கு போயிட்டார். அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போதகரோட நான் சேர்ந்து வேலை செய்ய வேண்டி வந்தது. அவர் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர், ரொம்ப புத்திசாலி. என்னுடைய வேலைகள் எல்லாமே அவருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சது. அவர் கூட சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னார், நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்கிறீங்க. கடவுளுடைய சுவிசேஷ பணியை நீங்கள் ரொம்ப அருமையாக நிறைவேற்றுகிறீங்க. கடவுளுடைய கனவை நீங்கள் ரொம்ப அருமையாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். உண்மையில் அவருடைய பதவிக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அவர் எனக்கு அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர் கொடுத்தார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, அவர் என்னுடைய வேலையை பார்த்தாரு, என்னைய பார்க்கல. நான் செய்கிற வேலையை பார்த்தாரு. ஒரு லேடியாக இந்த இடத்துல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மனசில் தோணி இருக்கலாம். அவர் அதை சொன்னார். அடுத்தவங்கன்னு கூட பார்க்காம அவங்களுக்கு அவர் என்ன பாராட்டி அவருக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே கிடையாது இல்லையா? நாமளே எப்போவுமே ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறோம், இதனால நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு இல்லையா? அப்படி எந்த விஷயத்தையுமே அவர் யோசிக்காம அவர் அந்த காம்ப்ளிமெண்ட்டை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம ஏதோ வேலை ஒழுங்காக தான் செய்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. இப்போ நம்ம லைஃப்பில் இது மாதிரி 2 விதமான மக்களையும் நாம் பார்த்துருப்போம். முக்கியமாக சொன்னால், நம்மளை டீக்ரேட் பண்ணுற, நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிற, என்னத்தை செய்கிறாங்க ஒன்றும் தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற ஆட்களை தான் நாம் அதிகம் பார்த்துருப்போம். நாம் செய்கிற நல்ல விஷயங்களை அல்லது நம்மளோட திறமையை பாராட்டுறதுக்கு இங்கே அதிகம் ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறத குறைச்சிக்கிட்டு, நம்மளை இந்த மாதிரி கண்டம் பண்ணுற அல்லது ஒன்றும் தெரியலை அப்படின்னு பேசுகிறவங்க கிட்ட சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு கடந்து போக படிச்சுக்குவோம். ஏன்னா யாருக்குமே அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு மனசு வர்றது இல்லை. அது ஏன்னு எனக்கும் புரியலை. ஒருவேளை நானும் அதே தப்பை நிறைய இடத்துல செஞ்சுருப்பேன். இது எல்லாருடைய மனநிலையிலேயும் வருகிற ஒரு குறைபாடு. இதை நம்ம மாற்ற முயற்சி செய்வோம். அதே சமயம் நம்மளை யாரும் பாராட்டலை அப்படின்னாலோ அல்லது தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அதை பெருசாக எடுத்துக்காமல் தொடர்ந்து நம்ம வேலையில் நாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளால் என்ன செய்ய முடியும், நாம் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதால நமக்கு தெரியும். ஒருவேளை எதிராளிக்கு தெரிஞ்சிருக்காது. அதோட அவங்களுடைய நோக்கம் நம்மளை மட்டம் தட்டுறதா தான் இருக்கும், நம்மளை வளர்த்து விடுறதா இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விமர்சனங்களை நாம் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. எப்பவும் போல் நம்ம வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பேச்சுகளை கவலைப்படாமல் கடந்து போக படிச்சுக்குவோம். ஜெஸி ரைட்ஸ்.